வணக்கம் மக்களே, நாம இப்ப எங்க இருக்கோம் தெரியுங்களா? இங்க நடராஜன் தென்பெண்ணை விருந்து யார்ட்ல தாங்க நின்றுட்டு இருக்கோம். இந்த யார்ட் பாத்தீங்கன்னா அப்கமிங் கார்டனா மாறப்போகுதான். பின்னாடி இயற்கை பாத்தீங்களா? சோ இது இயற்கை நம்ம கொஞ்சம் விதமா நம்மள கொஞ்சம் கொஞ்சம் கூப்பிடுதுங்க. ஏங்க ஏங்க ஏன் அது எப்படிங்க? ஒரு ரெஸ்டாரண்ட், ஒரு உணவகம், ஒரு ஹோட்டல் அப்படின்னு வந்துட்டாவே ஒரு ஒரு பரபரப்பை கிரியேட் பண்றீங்க. எவ்வா சத்தியமா நம்மளால முடியாது சாமி, நம்மளால முடியாது. ஸோ நம்ம பாணியில பேசினாதான் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். ஆமாங்க, நாம இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்கன்னா நடராஜன் தென்பெண்ணை விருந்து ரெஸ்டாரண்ட் தான். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் தான் நம்ம இன்னைக்கு ஃபுல்லா பார்க்க போறோம். என்னை பொறுத்த வரைக்கும் ஹார்ட் ஃபெல்ட், அதாவது மனதில் இருக்கும் விஷயத்தை தான் அப்படி நான் உங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ண போறேன். நான் இங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அதை தான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம், பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறோம். சரிங்களா? இது எனக்கு மட்டும் இல்ல, உங்களுக்காகவும் தான். ஸோ நீங்களும் இதை பார்த்துட்டு இங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. எப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க, வந்து பார்த்தா தான் தெரியும். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் போறோம் அப்படின்னா அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறது என்னன்னா என்ட்ரன்ஸ் தாங்க. ஏன்னா ஒரு சில பேர் வெல்கம் பண்ணுவாங்க. ஸோ வெல்கம் பண்ணா நம்ம எவ்வளோ பேர் ஒரு மைண்டு டிஸ்டர்ப்ல இருந்தாலும் உள்ள வந்த உடனே அந்த என்ட்ரன்ஸையும் அந்த வெல்கம் பண்ற விதத்தையும் பார்க்குறப்போ நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்குங்க. அந்த மாதிரி தான் இங்க இந்த நடராஜன் தென்பெண்ணை விருந்தோட என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். அதாவது ரெண்டா பக்கமும் மரம் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா சில கொடிகள் பாத்தீங்கன்னா கொடியிலேயே வந்து படர வச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. வந்த உடனே பாத்தீங்கன்னா சீரியஸா ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் இருக்கும். வேணும்னா இந்த இடத்துல ஒரு சேர் போட்டு கூட உட்காந்துக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ரிலாக்ஸ் பண்ண எடுத்த உடனே ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கறதுக்கு இந்த என்ட்ரன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இப்போ பார்க்கும்போதே நல்லா இருக்கு அப்படின்னா இதே நைட் விஷன்ல பாத்தீங்கன்னா இன்னும் சூப்பரா சீரியல் போட்டு பயங்கரமா இருக்குங்க. ஸோ ஒரு ரிலாக்ஸ் பண்றதுக்கு ஒரு சூப்பரான இடம் பாத்தீங்கன்னா இந்த நடராஜன் தென்பெண்ணை விருந்து வந்து ரொம்ப அழகா ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன்ங்கிற மாதிரி பக்காவா இருக்கு. ரெண்டாவதா பார்க்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா தேங்காய் உழுவுது. ஜஸ்ட் மிஸ். அங்கதான் ஷார்ட் வைக்கலான்னு இருந்தேன். அதான் தெரியுதுங்களா? பாருங்க தேங்காய் இருங்க எடுத்து காட்டுறேன். எம்மா சி ஜஸ்ட் மிஸ். ஆக்சுவலா அங்கதான் ஷார்ட் வைக்கலான்னு இருந்தேன். கரெக்டா தேங்காய் உழுவுதுல. எவ்வளோ நீ போயிட்டு வாங்க சந்தோஷமா. தப்பிச்சுண்டா. ஓகே, ஸோ அந்த ரெண்டாவது இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்ன தெரியுங்களா? வாஷ் ஏரியா. இதுல என்னதான் ரெண்டாவது விஷயம் இருக்கு போதா, இன்ட்ரெஸ்டிங் விஷயம் இருக்கு போதா அப்படின்னா இருக்குங்க. என்னன்னா நீங்க ஆர்ச்ல இருந்து வர்றீங்கல்ல, வந்த உடனே நீங்க ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு தான் உள்ளே டைனிங்கே போகணும். ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டோம் சாப்பிட போறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா கிடைச்சதுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுங்களா? அந்த குட்டி வாஷ் ஏரியா தான். ஏன்னா சின்ன சின்ன அந்த நடக்கிற குழந்தைங்க இருக்குல்ல, டைரக்டா வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கலாம். தொந்தரவே இல்லாம டிஸ்டர்பன்ஸ் இல்லாம அவங்களே ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு உள்ள போகலாம். ஸோ நல்லா இருக்கு சார். இங்க அட இந்த பக்கம் ஸோ உங்களுக்கு ஆப்போசிட்டுங்க. அந்த பக்கம் எங்க ஐயா போறீரு? இங்க தானே இருக்கிறேன், காட்டுறேன். ஆக்சுவலா இப்ப நம்ம டைனிங்ல இருக்கோங்க. இந்த டைனிங் ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் கலரை பார்த்தீங்கன்னா ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் கலர்ல தான் இருக்கு. எல்லா லைட்டும் ஒயிட்டுங்கிறதே இங்கே கிடையாது, கோல்டன் கலர் தான். ஏன்னா ஒரு ஒரு சில் ஃபீல் கொண்டு வரதுக்காக தான் ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே இன்டீரியர் பார்த்தீங்கன்னா இந்த தென்பெண்ணை அப்படி இன்டீரியர் பார்த்தீங்கன்னா சும்மா அப்படி இருக்கும். செமையா இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு இந்த டைனிங்ல இப்படி உட்காரும் போது சேர்ல உட்காரப்போ ஒரு சில் ஃபீல் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்ன தெரியுங்களா? பேம்போஸ் இங்க சுத்தியும் பாத்தீங்கன்னா மூங்கில் தான் போட்டிருக்கு. ஆனா சீரியஸா உட்டன் தாங்க, பியூர் மூங்கில் தான். ஸோ ஒரு ரிலாக்ஸ் மூடு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. உட்காரும்போது ரிலாக்ஸ். அடுத்தது
மெனு கார்டு. ஸோ இவங்க ஃபுட் இண்டஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இவங்க அப்பா நடராஜன் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 25 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் அவர் ஃபுட் இண்டஸ்ட்ரியில். ஸோ அவருடைய மகன் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 இயர்ஸ் ஆகும், மொத்தம் 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். சரிங்களா? ஸோ இவங்க இந்த நடராஜன் தென்பெண்ணை விருந்து முழுக்க கொங்கு நாட்டு சமையல். சரிங்களா? கொங்கு நாட்டு முறையை பயன்படுத்தி தான் இவங்க கம்ப்ளீட்டாக இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. வெஜ் ஆர் நான்வெஜ் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி நான்வெஜ் தான். வெஜ் இப்போ ஒரு ஃபேமிலியில் ஒரு 5-6 பேர் வராங்க, அதில் இல்லைங்க எனக்கு நான்வெஜ் வெஜ்ஜு கொடுங்கன்னா ஓகே அக்செப்ட், என்ன வேணும் சொல்லுங்க பண்ணிடலாம். ஸோ நான்வெஜ் தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. நான்வெஜ்ல என்னென்ன வெரைட்டி இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? படிக்கிற கேளுங்க. அதாவது நாட்டுக்கோழி நல்லாம்பட்டி, சிக்கன் சிந்தாமணி நாட்டுக்கோழி, நாட்டுக்கோழி சுக்கா, நாட்டுக்கோழி பள்ளிப்பாளையம், மட்டன் சாப்ஸ், மட்டன் கிரேவி, மட்டன் சுக்கா, மட்டன் உப்பு கறி, மட்டன் சிந்தாமணி, மட்டன் மிளகாய் கறி, மட்டன் போட்டி. சொல்லும் போதே சத்தியமாக நாக்கு எச்சு உகருதுங்க. இவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த சொன்ன மெனுவை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இது இல்லாமல் சிக்கன் 65 சம்திங் நிறையா இருக்கு. நான் இருக்கு, பட்டர் நான் இருக்கு, பன்னீர் பட்டர் மசாலா, எல்லாமே உண்டு. என்ன வேணும் வாங்க பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் என்னன்னா மனசும் வயிறும் நல்லாவே நிறையும். அதுக்கு கேரண்டி உண்டு, இங்கே உண்டு. சரிங்களா? ஸோ நம்ம ஒவ்வொரு வெரைட்டியா டெஸ்ட் பார்த்துடலாமா? மட்டன் கிரேவி, ரசம், இது வந்து சிந்தாமணி மட்டன், இது வந்து சிந்தாமணி குடல் கிரேவி, இது வந்து நார்மல் தயிர், முட்டை, பால் பாயசம். இது ஸ்பெஷலா இல்லை நார்மல் குலோப் ஜாமுன்? இது நார்மல் சிந்தாமணி கிரேவி. இது ஹைதராபாத் பிரியாணி நார்மல். இனிப்பில் ஆரம்பிக்கலாம். அட்டகாசம். சிக்கன் பிரியாணி, ஹைதராபாத் பிரியாணி சூப்பராக இருக்குப்பா. சிக்கன் பிரியாணியோடைய மட்டன் கிரேவியோடைய கலந்தாச்சு. ஒன்றுக்கு ஒன்று சலத்துதல்லாங்கிறாங்கல்ல, அதுதான் இது. ஸோ ஒயிட் ரைஸோட மட்டன் கிரேவி ஒரு வீட்டில் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அது அப்படியே மெயின்டைன் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு இதில் என்ன சொல்கிறது, இந்த ஆர்டிஃபிஷியல் கலர்ஸோ ஆர்டிஃபிஷியல் அந்த அஜினோமோட்டோ வந்து போட்டிருக்கிற மாதிரி எந்த எனக்கு ஒரு ஃபீலும் கிடையாது. எனக்கு நான் வீடியோக்காக பேசுகிறேன்னு நினைக்கல, எனக்கு தேவை என்னென்னா ரியாலிட்டி. அந்த ரியாலிட்டி இதில் இருக்குது. குடல் கறி அமேசிங். ஒயிட் ரைஸு ப்ளஸ் சிக்கன் கிரேவி மிக்ஸ் ஆகிருக்கு. அதில் இந்த சிந்தாமணி மட்டன் இருக்குல்ல, இதை அப்படி எடுத்து கட்டகாசம் வயிறு ஃபுல்லாகிட்டுப்பா. ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயத்த சொல்கிறேன். சிக்கன் கிரேவி ஒரு கப் வாங்கிக்கோங்க, லெக் பீஸ். ஓகே, சிக்கன் லெக் பீஸ் இப்படி வச்சு இது மேலே ஊற்றிக்கோங்க எடுத்து. இது நல்லா இருக்குப்பா. அந்த ட்ரை இதுக்கு இது சூப்பரா இருக்கியா? அடுத்து ஃபைனல் டச் வந்தாச்சு. என்னன்னா ஒயிட் ரைஸ் போட்டாச்சு, ரசம். நான் என்ன சொன்னனோ, நான் என்ன எதிர்பார்த்தனோ அது இதில் இருக்கு. சரிங்களா? சீரியஸா டேஸ்ட்டு நம்ம வீட்டு சமையல் மாதிரி இருக்கு. அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. சரிங்களா? தயவு செஞ்சு வாங்க, கெஞ்சரன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நல்ல சாப்பாடை மிஸ் பண்ணாதீங்க, அதுதான் விஷயம். நல்ல சாப்பாடு கிடைக்கிறது கஷ்டங்க. தயிர் வந்து சாப்பாடு போட்டு சாப்பிடுவாங்க, ஆனால் நம்மளுக்கு தயிர் வந்து கல்பா. சேஸ். போட்ட சோத்துக்கு நன்றி. அதாவது சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து வெளியே போகலான்னு நினைப்பீங்க. வெளியே மீன்ஸ் எக்ஸிட் ஆகலான்னு நீங்க நினைப்பீங்க, ஆனா எக்ஸிட் ஆக முடியாது. ஏன்னா இங்க ஒரு விஷயம், 2 விஷயம் நம்மள கட்டி போட்டுரும். இந்த நடராஜன் தென்பெண்ணை விருந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான சூப்பர்பான யார்டை பாத்தீங்கன்னா ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க.
இந்த உண்டை மயக்கம் அதெல்லாம் இருக்குல்ல, அதை இங்கே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். சீட்டிங் 2 சீட்டிங் இருக்கு, அழகாக கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம், செல்ஃபி எடுக்கலாம். கொஞ்சம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த கியர் மூவ்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா இங்க இருந்து வித் நேச்சரோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் பெரியவங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு இந்த பிளேஸ். அடுத்தது இன்னொரு இடம் இருக்கு, அது என்னன்னு காட்டுற பாருங்க. ஓகேங்க, ஸோ பெரியவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் பாயிண்ட் இருக்கு, அதே போல கிட்ஸுக்கு ஓகேங்களா, கிட்ஸுக்கும் ஒரு ரிலாக்ஸேஷன் பாயிண்ட் இருக்கு. அது என்ன தெரியுமா? ஸோ இதுதான் அது, மினி பார்க். சரிங்களா, ஸோ மினி பார்க் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்விங் ரைட் இருக்கு, ஹார்ஸ் ஸ்ப்ரிங் ரைட் இருக்கு, அடுத்தது வேவ் ரைட் இருக்கு. ஸோ அந்தான பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்ல டபுள் சீட்டிங் ரைட் இருக்குங்க, டபுள் சீட்டிங் ஸ்விங் ரைட் இருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு இடம் தான். ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிலாக்ஸ் பண்றதுக்கு இங்க வந்து நடராஜன் தென்பெண்ணை விருந்து அழகா ஒரு மினி பார்க்கை வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். அதுக்கு நீங்க இங்க வரணும், வருவீங்க, வாங்க. ஸோ இந்த நடராஜன் தென்பெண்ணை விருந்து இதுக்கு பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஏரியாவும் இருக்குங்க. ஸோ காரை பார்த்தீங்கன்னா அழகா பார்க் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 600 ஸ்கொயர் ஃபீட்ல வந்து அட் அண்ட் டைம் ஒரு 10 to 15 கார் பார்த்தீங்கன்னா அட் அண்ட் டைம் பார்த்தீங்கன்னா பார்க் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பக்காவாக ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பைக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சேம் இதே பிளேஸ்ல வந்து பார்க் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒரு இடம் இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இந்த நடராஜன் தென்பெண்ணை விருந்து ஒரு எக்ஸ்டர்னல் விஷயமும் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன தெரியுங்களா? அந்த யார்ட் இருக்கு இல்லையா, அந்த யார்ட் ஆர் கார்டன் சம்திங் ஏதோ ஒன்று, அங்க பர்த்டே பார்ட்டி அந்த செலிப்ரேஷனுக்கு உண்டான எல்லா விஷயமும் ரெடி பண்ணி தராங்க. அதே மாதிரி மினி பார்ட்டி, வாட் எவர் மினி பார்ட்டி எதாக இருந்தாலும் பண்ணி தராங்க, பஃபே பேஸ் பண்ணி. அது மட்டும் இல்லாமல் ஆஃபீஸ் மீட்டிங்ஸும் பண்ணி தராங்க. ஏங்க வெறும் 2 பேர் பர்த்டே செலிப்ரேஷன் வந்து நீங்கள் செலிப்ரேஷன் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுங்கன்னாலும் பண்ணி தருவாங்க. ஸோ இதில் என்ன ஒரு விஷயம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செலிப்ரேஷன் நடக்குது, நான் வந்து டெக்கரேஷன் வந்து நீங்கள் தான் பண்ணி தரணும் அப்படின்னா அதுவும் பண்ணி தருவாங்க. இல்லை டெக்கரேஷன் நான் பார்த்துக்கிறேன், எனக்கு நீங்கள் வந்து ஃபுட்டை மட்டும் அரேஞ்ச் பண்ணி கொடுங்கன்னா அதுவும் ஓகே. வாட் எவர் நீங்கள் என்ன எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்களோ அது இங்கே கிடைக்கும். ஸோ இந்த நடராஜன் தென்பெண்ணை விருந்து ஒரு மக்களுக்கு என்ன சொல்கிறது, மக்களின் நண்பனாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பணியை நல்லபடியாக செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. நம்ம நடராஜன் தென்பெண்ணை விருந்து எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா NH47. ஸோ NH47ல சில்லியம்பாளையம், அதாவது காக்காபாளையம் தான் லேண்ட்மார்க்குங்க. ஸோ சில்லியம்பாளையம்ல வந்து நம்ம நடராஜன் தென்பெண்ணை விருந்து லொக்கேட் ஆயிருக்கு. சேலம்ல இருந்து கோயம்புத்தூர் போனீங்க அப்படின்னா சில்லியம்பாளையம் ஜஸ்ட் ஒரே ஒரு லெஃப்ட் எடுத்தா போதும், லொக்கேஷன் ஈஸியாக வந்துடும். ஆனால் கோயம்புத்தூர்ல இருந்து சேலம் வரீங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணணும்னா காக்காபாளையம் லேண்ட்மார்க் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நீங்கள் லெஃப்ட் இறங்கிடணும், பிரிட்ஜை விட்டு கீழே இறங்கிடணும். கீழே இறங்கினா சர்வீஸ் ரோட்ல ஒரு 500 மீட்டர் வந்தீங்கன்னா அகைன் பார்த்தீங்கன்னா பாலத்துக்கு அடியில் ஒரு ரைட் எடுக்கணும். ஸோ ரைட் எடுத்து மறுபடியும் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா ஒன் வே சர்வீஸ் ரோட்ல வந்து நீங்க வந்துகிட்டே இருக்கலாம். சேம் 500 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான். வந்து மறுபடியும் ரைட் எடுத்தீங்கன்னா நம்ம நடராஜன் தென்பெண்ணை விருந்துக்கு வந்தீங்கன்னா நீங்க லொக்கேட் ஆயிடலாம். ஸோ ரொம்ப ஈஸியான மெத்தட், ரொம்ப ஈஸியான ரூட் தான். இந்த ஹைவேக்கு பக்கத்திலே இருக்கிறதுனால ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்குங்க. ஸோ நம்ம கொங்கு நாட்டு சமையல் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்டகாசமா இருக்கும். தாராளமா வாங்க. இந்த நடராஜன் தென்பெண்ணை விருந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப பாதுகாக்கிற விஷயம், கிட்டத்தட்ட 40 வருடங்களாக பாதுகாக்கிற விஷயம், அவங்க கட்டுக்கோப்பாக வச்சிருக்கிற விஷயம், எதிர்க்கிற விஷயம் என்னன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் கலர்ஸை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறது கிடையாது. அதே போல் இந்த டேஸ்ட்டுக்காக அஜினமோட்டோ சேர்ப்பாங்க இல்லையா, அதுவும் பார்த்தீங்கன்னா இவங்க அறவே ஒதுக்கியிருக்காங்க. ஸோ ரொம்ப 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 ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுற விஷயம் அதுதாங்க. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா கைமணம். ஸோ கைமணம் அப்படின்னா என்னங்க, அதாவது ஒருத்தர் வந்து தான் வீட்டில் சாப்பிட்டு ஒரு ஃபீல் கிடைக்கணும், அதை தான் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ மேக்ஸிமம் காமனாக ஒரு ஸ்பீச் என்னென்னா ஹோட்டல் சாப்பாடா, எப்பா வயிறு கெட்டு போயிருப்பா, எப்பா அவங்கெல்லாம் பயங்கரமாக கலர்ஸ் யூஸ் பண்ணுவாங்கப்பா, எப்பா அதெல்லாம் ஏகப்பட்ட தொந்தரவு வந்துடும்ப்பா அப்படின்னு ஏகப்பட்ட ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதை இவங்க பிரேக் பண்ணுறாங்க. ஸோ பிரேக் பண்ணி நம்ம வீட்டில் சாப்பிட்டா என்ன ஒரு ஃபீல் இருக்குமோ அதை தான் இவங்க இங்கே கொண்டு வந்திருக்காங்க, கொங்கு நாடு சமையல் முறைப்படி. ஸோ இங்கே வாங்க. ஸோ தைரியமாக வரலாம், நம்பி வரலாம், எந்த ஒரு பயமும் வேண்டாம். நம்ம உடம்புக்கும் நம்ம வயிறுக்கும் பாதுகாப்பும் உண்டு, அதே போல் நம்ம சந்தோஷத்துக்கும் கேரண்டி உண்டு, எல்லாமே உண்டுங்க. சரிங்களா?
ஸோ நம்ம நடராஜன் தென்பெண்ணை விருந்தை மறக்காமல் எல்லாரும் நீங்கள் வந்து பார்க்கணும். பார்த்து நான் எப்படி இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைச்சதோ, ஸோ நான் கிடைச்சதை எக்ஸ்போஸ் பண்ணிட்டேன், அதே தான். அதை விட நீங்கள் பல மடங்கு இங்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வாங்க, உங்களை ஆல்வேஸ் வெல்கம். அவங்க சார்பாகவும் சரி, என் சார்பாகவும் சரி, ஆல்வேஸ் வெல்கம். வாங்க, சந்தோஷமாக போங்க. தேங்க்ஸ்.